ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் டு பொது தமிழ். ஸோ பொது தமிழில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் பழமொழிகள். சரியா? பழமொழிகளுடைய பொருள், அதாவது சொலவடைகள். பழமொழி அப்படின்னாலும் சொலவடைகள் அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான். ஸோ நம்முடைய பொது தமிழில் அழகு 5 வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதல் அப்படின்ற ஒரு தலைப்பை கீழே ஸோ நம்ம ஓமை தொடர்களாகட்டும், மரபு தொடர்களாகட்டும், இதெல்லாம் நம்ம போன கிளாஸில் நம்ம பார்த்துட்டோம், இதுக்கு முன்னாடி கிளாஸஸில். ஸோ இப்போ நம்ம இந்த பழமொழிகளுக்கான பொருள் என்னென்ன சொலவடைகள் ஸ்கூல் புக்ஸில் இருக்குது, அதே போல் ஓல்டு புக்கில் நிறைய பழமொழிகள் இருக்கும். புரியுதா? ஸோ அதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து கோடிட்ட இடத்துல கேட்கலாம், இல்லை பொருளின் அடிப்படையில் வச்சு கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம். சரியா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்துக்கோங்க, இதில் வந்து கொஷின்ஸ் வரும். ஸோ பார்க்கலாமா? 1 by 1 பார்க்கலாம். ஸோ நியூ புக்கில் இருந்து இருக்கக்கூடிய கண்டென்ட் ஃபஸ்ட் நம்ம அப்படியே ஆகும், அதை ஃபாலோ பண்ணி பழைய புக்கில் இருக்கக்கூடிய அந்த பழமொழிகள் என்னென்னலாம் இருக்கோ, இந்த ஒவ்வொரு ஈலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பழமொழிகள் ஓல்டு புக்கில் இருக்கிறதெல்லாம் வரும். சரியா? அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அதாவது புண் பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம சரி பண்ணிட முடியும் மருந்து போட்டு. ஆனால் ஒரு குழந்தை ஒரு பிடிவாதமாக இருக்குன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம சரி பண்ணவே முடியாது. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து அணை உடைஞ்சு போன வெள்ளம் திரும்ப வருமா? ஒரு அணை உடைஞ்சு வெள்ளம் வெளியே போய் தண்ணி வெளியே போயிடுச்சுன்னா திரும்பவும் அணைக்குள்ளே கொண்டு வர முடியுமா? முடியாது. ஸோ அதே போல் தான் விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகை. ஆக்சுவலாக அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் நான் ஒரு ஸ்டோரியை சொல்லலாம், புரியுதுங்களா? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பெரிய கிளாஸாக மாறிடும். புரியுதா? அந்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்லும்போது பெரிய கிளாஸாக மாறிடும். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகே இந்த அர்த்தத்தில் தான் இது இருக்குது அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகை. அதான் சென்ம பகைன்னு இருக்கும். ஜென்ம பகை, பகைன்றது இருந்துகிட்டே இருக்கும். புரியுதா? ஏன்னா போய் சாப்பிட்றதுக்கு போகும், அதுக்கு தான். அடுத்து எறும்பு ஊற கல்லும் தேயும். எறும்பு ஊறனா என்னது? எறும்பு ஒரு கல் மேலே நிறைய எறும்புகள் போக போக காலங்காலத்துக்கு அந்த கல்லும் தேய ஆரம்பிக்கும். அந்த எறும்பு ஊறத்தை கூட, எறும்பு நடக்கிறத கூட அந்த கல் தேயுமா? புரியுதா? அதான் எறும்பு ஊற கல்லும் தேயும். உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நல்லா எவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறானோ அவனுக்கு தான் நிறைய வேலை கொடுப்பாங்க. ஏன்னா அவன் தான் வேலை செய்வான். அதே போல் தான் உழைக்கிற மாடும். எந்த மாடு நல்லா உழவு ஓட்டுதோ, நல்லா வேலை செய்யுதோ அதை தானே வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதுதான். அதுக்கடுத்து அடைமழை பெஞ்சு விட்டாலும் செடி மழை விடாது. நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லாம் பார்த்துருப்போம், மழை பெஞ்சு விட்டுரும், ஆனால் நம்ம பேக்கை தூக்கிட்டு போவோம். ஆனால் அந்த மரத்தில் கூடிய இலையில் இருக்கக்கூடிய அந்த என்ன தண்ணீர் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதான் அடைமழை விட்டாலும் செடியில் இருக்கக்கூடிய அந்த மழை துளிகள் விழுந்துகிட்டே இருக்கும். அது மழை விழுந்துகிட்டே இருக்கும், அதை விடாது. நினைச்சதான் கழுத, எடுத்ததான் ஓட்டம். கழுதை நினச்சி எடுத்ததான் ஓட்டம். புரியுதா? குடல் கூழுவுக்கு அழுவுதான், கொண்டை பூவுக்கு அழுதான். நம்ம சொல்லுவோம் இல்லையா? சாமியே சைக்கிளில் போகுது, பூசாரிக்கு புல்லட்டு கேட்குதான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ குடல் கூழுக்கு அழுவுது, கொண்டை பூ இல்லையே, என் கொண்டைக்கு பூ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழுவுதான். அப்போ ஏழ்மையை பற்றி சொல்கிறது. புரியுதா? சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? கனவுல, சொப்பனம்ன்றது கனவுல வந்து பார்த்தீங்கன்னா அரிசி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கனவுல கூடிய அரிசி எடுத்து போட்டு நம்ம பொங்க முடியாது. உழைச்சி வரக்கூடிய அந்த அரிசியை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம சோறாக்கி சாப்பிட முடியும். புரியுதா? அதான். நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாகலாம்பூச்சி எடுக்கலாமா? நல்ல பாம்பு படம் எடுத்தால் ஓகே, அது ஒரு இது இருக்குது, கண்டிப்பாக அது கடிக்கவோ ஏதோ ஒன்று செய்யும். ஒரு நாக்கு பூச்சி, ஒரு நாகலாம்பூச்சி படம் எடுத்தது அப்படின்னா என்ன பண்ணுவான்? பட்டு நசுக்கிட்டு போயிடுவோம். ஸோ அதுதான். புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 1000 நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். அதே போல் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு கெட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸும் சர்க்கிளில் சேர்ந்தாலும் நீங்கள் மொத்த பேரும் காலி. புரியுதா? அப்போ நல்ல சர்க்கிள் வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல ஃப்ரெண்டாக சேர்த்துக்கோங்க. ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கையை ஊனி தான் கரணம் போட முடியுமா? கையை ஊனி கரணம் போட முடியாது, அது சொல்லியிருப்பாங்க. அதே போல் நிறைய ஆட்கள் கூட்டிட்டாங்க அப்படின்னா ஒரு பாம்பு இருக்குன்னா அது செத்து போயிடாது, யாராவது அதை அடிக்கணும். புரியுதா? அப்போ ஆள் கொண்டா மட்டும் ஒரு வேலை நடக்காது. அதுக்கடுத்து காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். உண்மை, காவடி பாரமாக இருந்தாலும் நம்ம சொல்ல முடியா, அதாவது பஞ்சு மூட்டை தானே இது, என்னடா இது தூக்கிட்டு போகிறது பெரிய விஷயமா? ஆனால் அந்த பஞ்சு மூட்டை தூக்கிட்டு போகிறவனுக்கு தான் தெரியும் அதனுடைய வெயிட் என்ன அப்படின்றது. அது பஞ்சு மூட்டையாக இருந்தாலும் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும் பாரன்ட்டு. அதுதான். ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து இருப்பவனுக்கு புளியேப்பம், இல்லாதவனுக்கு பசியேப்பம். இருப்பவன் நல்லா சாப்பிட்டு புளியேப்பமாக விடுவான். ஏழ்மையில் இருக்கிறவங்க அவனுக்கு இருக்காது. ஸோ பசியாக அந்த கொடுமையில் அவனுக்கு ஏப்பம்ன்றது வரும். ஸோ அதுதான். 4 வீட்டுக்கு கல்யாணமாக, நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாக. இப்போ நிறைய பக்கத்தில் ஒரு நிறைய இடத்துல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நாய் சும்மா இருக்குமா? அங்கேயும் போய் சாப்பிட்றதுக்கு பார்ப்போம், இங்கேயும் போய் சாப்பிட்றதுக்கு போகும், எல்லா இடத்துலையும் வாய் வைக்க போகும். புரியுதா? ஸோ அதான் அதனுடைய குணம். அதுக்கடுத்து அவ்வப்பொழுது பொழுதுனாலும் போக்குவதிலும் தவப்பொழுது நல்லது. நல்லா போங்க. அவ்வப்பொழுது அப்படின்னா வீண் பொழுது. என்ன சொல்கிறாங்கன்னா, வீணாக பொழுது போக்குறதோட ஜஸ்ட் பாருங்க, தவம் இருக்கிறதும் ஒரே இடத்துல அமர்ந்துருக்கிறது தான், அதுவும் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வீணாக பொழுது பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் வீணாக பொழுது பார்க்கறது கிடையாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வீணாக பொழுது பார்க்கறதோட ஒரு இடத்துல உட்காந்து தவமாவது பண்ணாண்டா அப்படின்னா அது மன அமைதியாக ஏதாவது ஒரு யோகா பண்ணுறது சொல்லுவோமா? ஸோ அதான். அப்போ தவப்பொழுது அப்படின்றது நல்லது, அவ்வப்பொழுது போக்கக்கூடாது அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. வீணாக பொழுது போக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணுப்பான்னு அர்த்தம். அதுக்கடுத்து பாருங்கள், பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா? எல்லாம் ரொம்ப ஈஸியானது தான். பாடி பாடி குத்தினாலும் ஒரு பதறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பதறக்குள்ளே அல்லது உமி, அந்த பதறக்குள்ளே நெல்லுன்றதே இல்லை, அதான் பதறுன்னு சொல்லுவோம்.
அரிசின்றது உள்ளே இருக்காது. அந்த பதம் நீங்கள் எவ்வளோ தான் குத்தினாலும் அதில் வந்து அரிசி வெளியே வருமானம் வராது. ஏன்னா ஆல்ரெடி நெல் இல்லை அதில். சரி, அரிசின்றது இல்லை. ஸோ அதுதான். அதுக்கடுத்து அதிர அடித்தா உதிர விளையும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நெற்பயிர்கள் அறுத்து தான் களத்தை மேட்டுக்கு எடுத்துருவாங்க. இப்போலாம் மிஷின்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த நெற்பயிர்களை கத்தையாக கட்டி கயிறில் கட்டியோ இல்லை ஒரு டியூப்பில் கட்டியோ அடிப்பாங்க, கல் மேலே அடிப்பாங்க. எவ்வளோ கீழே வேகம் அடிக்கிறோம் அப்போ தானே அதில் இருக்கக்கூடிய நெல்மணிகள் கீழே உதிரும். அப்போ அதிர அடித்தா என்ன பண்ணுவோம், உதிர விளையும். உதிர்ந்து நல்ல விளைச்சல், நிறைய நெல்மணிகள் விளையும் போது நம்மளுக்கு நிறைய ஈல்டு கிடைக்கும். அதாங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா. ஒரு குத்துக்கல் இருக்குன்னா அது குளிர் தெரியுமா வெயில் தெரியுமா எதுவுமே தெரியாது. புரியுதா? ஸோ அதனோட அடிப்படையில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். அப்புறம் நான் அவருக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி. அதுக்கடுத்து அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால் போனாலும் விதி இல்லை. ஒரு விஷயம் இருக்கும், அந்த விஷயத்தோடு அதுதான் களத்துக்கும் பண்ணியே ஆகணும். அதை விட்டு வெளியே போனாலும் ஒன்றும் தெரியாது. புரியுதா? அப்போ அதே தான் கதின்றதை கடக்கணும். தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை. அப்போ ஒரு விஷயத்தை ஈஸியாக ஒருத்தர் செஞ்சு கொடுத்துருவார். ஆனால் அந்த விஷயத்தை அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு அங்கே ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு செஞ்ச விஷயமே அங்கே யூஸ் இல்லாமல் போயிடுது இல்லையா? ஸோ அதுதான். அதுக்கடுத்து அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஆமாம், இப்போ நம்ம வீட்லேயே இருக்கட்டும் இல்லை வேறு எங்கேயோ இருக்கட்டும், இப்போ ஒரு கம்பெனி நீங்கள் நடத்துகிறீங்க இல்லை ஒரு வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நீங்கள் ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, இப்போ வீட்டில் ஏதாவது பொருள் வச்சுருக்கீங்கன்னா ஒரு திருடனே வரான் அப்படின்னா கூட என்ன சொல்கிறது, ஒரு 50,000 1 லட்சமோ பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவான். ஒரு டைமாக வருவான் எடுத்துகிட்டு போயிடுவான். ஆனால் நம்ம கூடவே இருந்து ஒருத்தன் ஏமாற்றுவான். அப்பப்போ மாதம் உங்களுக்கு தெரியாமல் ஒரு 5,000 10,000 உங்கள் கணக்கில் இருந்து அடிச்சுக்கிட்டே வருவான். புரியுதா? அப்போ திருடன் எடுத்துகிட்டு போன அந்த 1 லட்சம் பெரிய விஷயமா, இல்லை 5-6 வருஷமாக மாதம் 10,000 எடுக்கிறான்னா அது எங்கே போகுது? புரியுதா? அதை தான் சொல்லியிருப்பாங்க. அள்ளுறவன் ஒரே டைம் அள்ளிட்டு போகிறவங்க கூட நம்பலாம். ஆனால் பக்கத்துலேயே இருந்து கிள்ளிட்டு இருப்பான் பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட இருந்து கறந்துட்டு இருப்பான். ஆனால் நம்பக்கூடாது. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அமாவாசை இருட்டிலும் பெருச்சாலைக்கு போன இடமெல்லாம் வழி தான். ஸோ இதெல்லாம் ஈஸி தான். ஸோ பார்த்துக்கோங்க. ஏன்னா அமாவாசைன்றது இருட்டாக இருக்கும். பெருச்சாலை போய்ட்டு அங்கே எங்கே வழின்னு தேடிட்டு இருக்குமா, அது பாட்டும் போவோம். எங்கே எது கிடைக்குதோ சாப்பிடுவோன்ட்டு அது பாட்டும் போவோம். அதுக்கடுத்து விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஸோ இதெல்லாம் அதுக்கடுத்து ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய பழமொழிகள். விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஆமாம், ஒரு பயிர் எவ்வளோ செழிப்பாக வருதுன்றது அது முளையிலே வந்து பார்த்தோன்னா நல்லா ஒரு கொழுந்தாடை விட்டு ஒரு தளிர் சூப்பராக ஒரு செழுமையாக வருது அப்படின்னா அந்த பயிர் நல்லா இருக்குன்றது நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதே போல் தான் ஒரு குழந்தையும் சரி, அது சிறு வயதில் எவ்வளோ பண்போடு ஒழுக்கத்தோடு இருக்கோ அதோடைய பண்பு நம்ம சொல்ல முடியும் 5 விளையாது 50 விளையாதுன்ற மாதிரி, அந்த மாதிரி தான். சரியா? அடுத்து கல்லாமையை இல்லாமையாக்குவோம். கற்காத நிலையை இல்லாமைன்றது, கற்காத நிலையே இல்லை அப்படின்ற ஒரு நிலையை ஆக்குவோன்றதுக்கு பொருள். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். சித்திரம் வரையணும் அப்படின்னா கைப்பழக்கம், அடிக்கடி நம்ம வரைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த சித்திரம்ன்றது ஒழுங்காக வரும், அந்த பழக்கன்றது வரும். செந்தமிழ் நம்ம நல்லா பேசணும் அப்படின்னா நாப்பழக்கம், நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும். புரியுதா? அதுக்கடுத்து கல்லாடம் படித்தவரோடும் சொல்லாடல் ஆடாதே. புரியுதா? விவாதம் பண்ணக்கூடாது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இளமையில் கல் சிலை மேல் எழுத்து. ஒரு இளமையிலே ஒரு சின்ன வயசுலேயே நம்ம ஏன் கல்வி கற்கணும், ஏன் ஸ்கூல் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா இளம் வயதில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நிறைய சாதிக்க முடியும். இப்போ டிஎன்பிசி எடுத்துக்கோங்களேன், கொஞ்சம் ஏஜ் ஆக என்ன ஆகும், நம்மளுக்குள்ளேயே ஒரு பயம்ன்றது உண்டாகும். நம்மளால் பண்ண முடியுமா, இவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணுறது, அந்த டிஸ்கிரிமினேஷன் பண்ணி செல்ஃப் டிஸ்கிரிமினேஷன் பண்ணியே நம்ம என்ன பண்ணுவோம், இழிவுபடுத்தி நம்மளே பேக்கப் பண்ண வச்சுருவோம். புரியுதா? அப்போ இளமையில் எவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கணும். அப்போ இளமையில் ஒருத்தவங்க கல்வி எதுக்காக கற்கிறான் அப்படின்னா அதுதான் அவன் மனசில் நல்லா பதியும், நல்லா அவனால் படிக்க முடியும். அப்போ ஒரு சிலை மேலே எழுத்து பறிச்சா எப்படி நிலையோடு இருக்குமோ அதே போல் இளமையில் கல்வி கற்கிறது நம்ம வாழ்க்கையில் நிலையோடு இருக்கும். நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல. அப்போ நெல்லுக்கு பாய்கிற தண்ணி அது ஒரு யூஸ் இருக்குது, புல்லுக்கு பாய்ந்தேன்னா யூஸ் இல்லை இல்லையா? அதான் சொல்லியிருப்பாங்க. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் என்ன பண்ணுவோம், நெருப்பு அணைக்கும். சுடு தண்ணீர் அது சூடாக இருக்குது, அதை எடுத்து ஊற்றினா தண்ணி அணையுமானா அணையும். ஏன்னா தண்ணீர் அது என்ன சொல்கிறது, குளிராக இருந்தால் என்ன, இல்லை சுடு தண்ணீராக இருந்தால் வெந்நீராக இருந்தால் எல்லாம் ஒன்று தான். சரியா? சுடு தண்ணீர் வெந்நீர் எல்லாம் ஒன்று தான். நான் சொல்கிறேன். மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். தண்ணி என்ன தான் மெல்லமாக ஒரு அருவியிலேருந்து ஒரு பாறை மேலே பாய்ந்தாலும் கண்டிப்பாக அந்த தண்ணீர் பாய் எப்படி விரும்புகிற கல்லுந்தைன்னு பார்க்குறோம். அதே போல் தண்ணீர் போனாலும் பாறைன்றது கரையும் இல்லையா? ஸோ அதுதான். கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போவாது. ஆமாம், இப்போ நீளம் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிணறுன்றது இப்படி தோண்டியிருப்போம். என்ன தான் எவ்வளோ வெள்ளம் இங்கே போனாலும் புரியுதா, மேலே இருக்கக்கூடிய நீர் தான்றது ஃபுல்லாக காலியாகும். அந்த கிணத்துக்குள்ளே தண்ணீர் வெள்ளம் வருதுன்றது கிணத்துக்குள்ளே தண்ணீர் ஃபுல்லாக வெளியே போயிடுமா, போகாது. புரியுதா? கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அளவு என்ன தண்ணீர் இருக்கோ அந்த தண்ணீர் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் கிணத்து தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகவே போகாது. புரியுதாம்மா? ஸோ ஓகே, அதுதாங்க சொல்லியிருப்பாங்க. சாரி, ஒரே நிமிஷமா. ஸோ ஓகே, அடுத்த பேஜ் பார்ப்போமா? பாருங்கள், உப்பில்லா பண்டம் குப்பையிலே. ஸோ நல்ல டேஸ்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா சரியான விஷயத்த ஒன்றே கிடையாது. சரியாக ஒரு விஷயத்த பண்ணுறோம்னா அதனுடைய பயன்றது இருக்கும். ஒரு விஷயத்தை அறகுறையாக பண்ணுறோம் அப்படின்னா உப்பில்லா பண்ணுற மாதிரி தான், அது யூஸ் இல்லாமல் போயிடும், குப்பையில் தான் போயிடும். ஒரு பானை சூற்றுக்கு ஒரு சோறு பதம். அதே போல் தான் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒருத்தனை கூட்டு அவங்களை டெஸ்ட் பண்ணாவே போதும்,
மீதி 10 பேர் அந்த சர்க்கிள் எப்படி இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரி தான் உப்பிட்ட வரைய உள்ளளவும் நிறை. உனக்கு யார் நல்லது பண்ணாங்களோ, உதவி செய்கிறாங்களோ, உனக்கு என்ன யாரெல்லாம் நல்லது செய்கிறாங்களோ அவங்கள கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நினச்சிக்கிட்டோம் அவங்கள நம்ம மனசில் ஒரு இடம், நல்ல இடம்ன்றதை கொடுத்துருக்கணும். விருந்தும் மருந்தும் 3 நாட்கள். நம்ம விருந்தினர் வீட்டுக்கு போனாலும் சரி, இப்போ நிறையா என்ன சொல்லுது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க, விருந்தினர் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு நாள் 2 நாள், ஃபஸ்ட் நாள் வந்து இப்போ பயங்கரமாக கவனிப்பாங்க, 2ஆவது நாள் ஓகே ஓரளவு கவனிப்பாங்க, 3ஆவது நாள் ஓகே ஏதோ குறை சொல்லாத அளவு, 3ஆவது நாள் என்ன பண்ணுறது, சரிவா அதை எடு அப்படிம்பாங்க. ஏதோ ஒன்று வச்சுட்டு போடி, குழம்பு ஏதோ ஒரு குழம்பு ஏதோ ஒன்று வச்சுட்டு போடி, இல்லை கரைச்சி வைடி அப்படின்ட்டுருவாங்க. புரியுதா, பழைய சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டு அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அப்போ விருந்தாரனும் சரி, இல்லை மருந்து உடம்பு சரியில்லையா, மருந்து ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்டா மருந்து சரியாக போயிடும், உடம்பு சரியாக போயிடும். ஸோ அந்த மாதிரி தான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவோம். ஆணம்னா குழம்பு, சரியா? கோழியை கேட்டால் ஆணம், கோழிகிட்ட போயிட்டு கோழி நான் உனக்கு குழம்பு வைக்க போகிறேன் அப்படின்னு கேட்டு நம்ம செய்கிறோம், அறுக்கிறோம், கோழி குழம்பு வச்சிடறோம், அவ்வளோதான், சரியா? ஸோ அது பாருங்க, அளக்கிற நாழிக்கு அகவிலை தெரியுமா? நாழினா படி, நம்ம வீட்டில் படி இருக்கும் இல்லையா, படி மரைக்கால் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ அளக்கிற நாழிக்கு அந்த படிக்கு அகவிலைன்னு என்னது, நம்ம என்ன பொருளை அளக்கிறோமோ, ஒரு நெல்லோ எதுவோ, ஒரு சோளமோ ஒரு கம்போ, என்ன சொல்ல, ஒரு இதெல்லாம் அளந்து நம்ம கொட்டுவோம் இல்லையா, அந்த ஒரு பொருள், அதான் அகப்பொருள்னு சொல்லுவோம். அந்த அகவிலை, அந்த பொருளுடைய விலை தான் அகவிலை, சரியா? ஸோ அது நம்மளுக்கு தெரியுமா, அந்த படிக்கு தெரியுமானே தெரியாது. புரியுதா? அது நம்ம என்ன அளவு போடுறோமோ அது அளந்து கொட்டும். அப்போ அளக்கிற நம்ம கையில் தான் இருக்குது, படி கையில் கிடையாது. புரியுதா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு படியில் நீங்கள் ஃபுல்லாக கொட்டி எடுத்து நம்ம கொட்டிட்டு அதுக்கு தகுந்த காசு வாங்குறது, ஒரு அளவோடு கொட்டி சரியான அளவில் கொட்டி சரியான அளவில் காசு வாங்குறது ஓகே. புரியுதா? ஏன்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. படி சொல்லுமா, நீ என்ன இவ்வளோ உயரத்து கொட்டுற, என்ன இவ்வளோ கம்மியாக கொட்டுறன்னு படி தெரியுமா? தெரியாது. புரியுதா? அதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ அளக்கிற நாழிக்கு அகவிலை தெரியாது, அந்த பொருளுடைய விலைன்றது தெரியாது. திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு? அப்படியே அந்த வீடு திறந்து தான் இருக்குது, திறவுகோல் சாவி எதுக்கு? சாவி, திறவுகோல்ன்றது சாவி. தை பிறந்தாலும் வழி பிறக்கும், நல்லது நடக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். அகல உழுவதை விட ஆழ உழுவது நன்று. ஸோ அகலமாக பிடிச்சி நானும் உழுதுறதை விட ஆழமாக உழுதோன்னா நான் பார்த்துருப்போம், நிறைய முடி கிளாஸில் கூட பார்த்துருப்போம் இந்த எக்ஸாம்பிள்லாம். ஆழமாக உழுதோம் அப்படின்னா நல்ல ஒன்று சொல்லுது, ஒரு சத்துள்ள பொருள் மேலே வரும், பயிர் நல்லா விளையும். புரியுதா? அப்போ ஆழ உழுவுறது ரொம்ப முக்கியம். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். ஆடிப்பட்டம் தேடி விதை. இருக்கும் காலம் வந்தால் பிறக்கம் ஈசலுக்கும் சிறகு முளைக்கும். சரியா? ஸோ இருக்கக்கூடிய காலம் வந்துச்சு அப்படின்னா பிறக்கும் ஈசலுக்கும் சிறகு. புரியுதா? ஸோ ஈசலுக்கு சிறகு பிறகு நம்ம பார்த்துருப்போம். மழைக்காலம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு லைட் வெளிச்சம் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய ஈசல் வந்துடும் அப்படியே காலகட்டத்தில், இறுதி காலகட்டத்தில். எறும்புக்கு தெரியாத கரும்பு இல்லை. ஒரு எறும்பு இருக்குன்னா அதுக்கு எங்கெங்கே ஸ்வீட்னஸ் இருக்குன்றது கண்டிப்பாக தெரியும், கண்டுபிடிச்சி வந்துடும். புரியுதா? அப்போ எறும்புக்கு தெரியாத கரும்பே கிடையாது. புரியுதா? அரண்மனை உறவை காட்டிலும் அடுக்கலை உறவு மேல். அடுக்கலைனா அடுப்பங்கரை. புரியுதா? அடுப்பங்கரை உறவுன்றது மேல். அதான். அதுக்கடுத்து போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஏற்றம் உண்டானால் இரக்கமும் உண்டு. ஏற்றம்னு ஒன்று வாழ்க்கையில் நம்ம இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இரக்கம்ன்றது வரும். எப்படி ஒரு பெரிய அரசு வந்து பெரிய ஒரு எம்பையராக மாறுதோ கண்டிப்பாக வீழ்ச்சின்றதும் இருக்கும். அதே போல தான் ஏற்றம் இருந்துச்சுன்னா இரக்கம்ன்றது இருக்கும். காலம் பொன் போன்றது. ஆனால் சரியான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் காலத்தை சரியாக பயன்படுத்துங்க, எக்ஸாமை கிராக் பண்ணும். அவ்வளோதான், சரியாக டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடியாத மாடு படியாது. புரியுதா? ஒரு மாடு சரி வரல அப்படின்னா அது பணியை வைக்கணும். புரியுதா? அப்போ அடியாத மாடு அப்படின்றது ஒரு மாடை பணி வைக்கல அப்படின்னா அது கண்டிப்பாக படியாது. அப்போ அடியாத மாடு படியாது. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. தாய் எப்படி இருக்குமோ அதே போல தான் பிள்ளை. நூல் எப்படியோ அந்த நூலை பொறுத்து தான் அந்த சேலையுடைய தன்மைன்றது இருக்கும். மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே. ஒரு மண் குதிரையை நம்பி, மண்ணால் செய்யப்பட்ட குதிரை அது ஆற்றுல என்ன கரைஞ்சி போயிடும். அதனால் அதை வச்சு நம்ம தப்பிச்சு வெளியே வர முடியுமா? வர முடியாது. தை பிறந்தால் வழி பிறக்கும், அப்படி பார்த்து தான். பசியாமல் இறக்க வருந்துரைகிறேன், கொஞ்சம் பழையது இருந்தால் போடு. புரியுது? ஆல்ரெடி அவனே பசியில் தான் இருக்கான், அவன் பசியாமல் இருக்க வரந்துறானா, நீ ஏதோ பழசு இருந்தால் போடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ நகைச்சுவையாக சொல்கிறது. 5 விளையாதது 50 விளையாது, அப்படி பார்த்து தான். உயிர் காப்பான் தோழன். நம்மளுடைய தோழன் தான் நம்மளுடைய உயிர் காப்பான். புரியுதா? நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தானே? ஸோ தான். வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம். தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். இப்போ யாராவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் உறவினர்களோ அண்ணன் தம்பியோ தங்கையோ தங்கச்சி அப்பா அம்மா யாராவது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து சண்டை போட வராங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் பேசாமல் இருந்தாலும் சரி, கோவப்பட்டு இருந்தாலும் சரி, புரியுதா? நம்ம சொந்தத்தையோ நம்முடைய உறவு சார்ந்தோ இல்லை நம்ம சொந்தமான ஒரு பொருளை ஒரு தொட வரானா நம்ம வந்து அது மேலே நம்ம கோவமாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறது, ஒருத்தன் அதை எடுக்க வரான் இல்லை அதை கூட சண்டை போட வரான், நம்ம சும்மா இருப்போமா? நம்ம ஆடலைனாலும் நம்மளுடைய தசைன்றது ஆடும். நீ எப்படா வரலாம், எப்படா என் அண்ணனை தொடலாம், எப்படா என் தம்பியை தொடலாம், புரியுதா? எப்படா எங்கள் அப்பா மேலே நீ கையை வைப்பேன் சொல்லுவோமா? எவ்வளோ கோபமாக இருந்தாலும் சண்டைக்கு நாம போவோம், ஏன்னா அது நம்ம உறவு. புரியுதா? அந்த மாதிரி தான். தான் ஆடா வெட்டாலும் நான் தசை ஆடும் அப்படின்றது. அழுத பிள்ளை பால் குடிக்கும். ஆமாம்,
சரியா? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இது நம்மளுக்கு தெரியும். சரியான சமயத்தில் சரியானதை செஞ்சுக்கணும். முதற்கோணல் முற்றிலும் கோணல், ஒரு விஷயத்தை சரியாக பிளான் பண்ணி செய்யும்போது ஸ்டார்டிங்லேயே சரியாக செஞ்சு போடும். பொறுமையாக போனாலும் கரெக்டாக கொண்டு போகும். முதலே தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அது அவ்வளோதான், அப்போயே முடிஞ்சு போச்சு. ஆணைக்கும் அடி சிறக்கும், எவ்வளோதான் யானை பலமானது அப்படின்னாலும் பள்ளத்தை நோக்கி நம்ம சொல்ல இல்லையா, யானை வேகமாக நம்மளை துரத்திட்டு வருது, மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா பள்ளத்தை நோக்கி ஓடணும். ஏன்னா பள்ளத்தை நோக்கி போகும்போது அது சரிக்கிடுமோன்ட்டு என்ன பண்ணும், கொஞ்சம் அடியை பொறுமையாக எடுத்து வச்சு ஓடவும். இதே மேட்டு நோக்கி ஓடணும்னா அது தெரியும், அது சறுக்காது, வேகமாக ஓடி வரும். புரியுதா? அப்போ யானைக்கு கூட அடி சறுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடம், சிறந்த தொடர் இது. கல்லிலே நார் உரிக்க முடியுமா? முடியாது. அதையடுத்து கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். செய்ய வரவங்க ஒரு விஷயத்தை செஞ்சால் அந்த விஷயம் செய்ய முடியும். புரியா? முடியலன்னு சொன்னாலும் அவனால் கண்டிப்பாக எப்பயுமே முடியாது. புரியுதா? அப்போ கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய் கலையாது. புரியுதா? ஆல்ரெடி ஒருத்தவனுக்கு ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா தேவையான பொருள் அதே இருக்கும், இருந்தாலும் அது வேணும் இதை வேணும் கேட்டுகிட்டே இருப்பான். புரியுதா? அப்போ ஏன்டா கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய் கலையிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் தர்மம் தலை காக்கும். அடுத்து எரிவதனை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும். புரியுதா? என்னடா கொதிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்கான காரணம் என்ன, அந்த காரணத்தை நம்ம சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய விளைவை நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதுதான் அதுக்கான பொருள். வேலியே பயிரை மேய்ந்தார் போல, அடுத்து பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும். நம்ம பார்த்துருப்போம், நம்மளுக்கு ஒரு புண்ணாக இருக்கும், ஒரு புண்ணோ காயமாக தான் இருந்ததுன்னா அந்த இடத்துல தான் திரும்ப இடிச்சுப்போம், ஏதோ ஒன்று பண்ணிப்போம். அப்போ பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும். அடுத்து பாருங்கள், தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று வந்துருக்கும், உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ தெரிஞ்சவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரி, இந்தாம்மா எனக்கு ஒன்று வந்துச்சு, இந்த நீ ஒன்று வச்சு அப்படின்ட்டு அதுலேயும் போயிட்டு குத்தம் கண்டுபிடிப்பாங்க நம்ம ஆளுங்க. அதை பண்ணக்கூடாது. புரியுதா? அதான் தானம் கொடுத்த மாட்டை அதனுடைய பல்லை பிடிச்சி பார்க்கறதுனால அது இளம் மாடா வயது முதிர்ந்த மாடான்னு சொல்லிட்டு பல்லை பிடிச்சி பார்ப்போம் இல்லையா கிராமத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதையடுத்து பழி ஒரு பாவம் ஒரு இடம். புரியுதா? பழி ஒரு பாவம் ஒரு இடம். தவறு பண்ணது ஒருத்தனாக இருப்பான், அதை அனுபவிக்கிறவன் ஒருத்தனாக இருப்பான். புரியுதா? அதான். ஸோ பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். நீங்கள் எவ்வளோ தவறு பண்ணாலும் சரி கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டுவீங்க. புரியுதா? மாட்டுவீங்க, அது கம்பல்சரி. அதனால் தவறு எதுவும் பண்ணாமல் அறத்தின் வழி சரியான முறையில் நடந்துக்கோங்க. பணம் பத்தும் செய்யும், பணம்ன்றது பத்தும் செய்யும். இந்த காலகட்டம் அப்படி தான் இருக்குது. பகலில் பக்கம் பார்த்து பேச நம்ம சொல்லணும் இல்லையா, நம்ம வீட்டில் அம்மாவோ இன்னும் சொல்ல முக்கியமாக அது பெண்களுக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா நிறைய காசை பேசுவாங்க. சார் என்ன சார் இப்போ பிராண்ட் பண்ணுறீங்க? பிராண்ட் பண்ணல, சொல்கிறேன், ஒரு நார்மலாக நடக்கிற விஷயம் தானே, பேசுகிற விஷயம் தானே, அதனால் சொல்கிறேன். புரியுதா? ஸோ இட்ஸ் நாட் பிராண்டிங். அப்போது வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, டே யார் எங்கே பேசினாலும் சரி பகலில் பார்த்தீங்கன்னா பேசணும், நைட் டைமில் அது கூட பேசக்கூடாதா, அது கூட யாருக்காவது அதுக்குள்ளே வீந்துடும், தப்பாக நினைப்பாங்க, சொல்லுவாங்க இல்லையா? சொல்லலாம். ஸோ அப்போ பகலில் பக்கம் பார்த்து பேசணும், யாராவது இருக்காங்களான்னு பேசணும். ராத்திரியில் அது கூட பேசக்கூடாது. ராத்திரினா அது இரவு நேரத்தில் அது கூட பேசக்கூடாது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை. அடுத்து இனம் இனத்தோடு சேரும். காலத்திற்கேற்ற கோலம் கொள். புரியுதா? காலத்திற்கேற்ற கோலம் கொள்லாம் ஒன்றும் கிடையாது, இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு மாதிரி கரண்ட் ட்ரெண்டுக்கு மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். அதான் காலத்திற்கேற்ற கோலம் கொள். காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்று நீ மாற்றிக்கலான்னு அர்த்தம். புரியுதா? மாறி அல்லது காரியம் இல்லை. புரியுதா? மாறி அல்லாது காரியம் இல்லை. புரியுதா? மாறின்னு ஒன்று இல்லை அப்படின்னா எந்த ஒரு செயலும் நடக்காது, காரியம்ன்றதே இல்லை. அதுக்கடுத்து நுணலும் தன் வாயால்கள். நுணலுன்னு தவளை சும்மா அமைதியாக இருக்கும்போது அமைதியாக தான், பிரச்சனை கிடையாது. புரியுதா? ஆனால் அதுவே கத்தி தான் எங்கே இருக்கன்றதை பாம்புக்கு காட்டி கொடுத்துரும். புரியுதா? அதான் நாமே கெடுத்துக்கூடாது. நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடு. ஸோ ஓகே. அதையடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், இதெல்லாம் முக்கியமான மேற்கோள்கள். பசி வந்திட பத்தும் பறந்துடும். நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, பசின்னு ஒன்று வந்துருச்சுன்னா தாங்க முடியாது. அது இதுன்னு இதான் கேட்க மாட்டாங்க, நம்ம முதல்ல சாப்பாடு சோறு தாண்டா முக்கியம் அப்படின்னு கேட்பான். ஸோ அதான் நொறுங்க தின்றால் 100 வயது. சரியாக சாப்பிடும்போது சரியான முறையில் மென்று சாப்பிடணும். புரியுதா? ஸோ நாமளே இது பண்ணுறதில்ல, நானே இது பண்ண மாட்டேன். ஸோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு நம்மளுடைய வேலையை போய் பார்ப்போம் இல்லையா? இருந்தாலும் சாப்பாடுக்குன்னு சரியான ஒரு டைம் ஒதுக்கி பொறுமையாக அதை சாப்பிட்டு எழுந்திரிச்சோம் அப்படின்னா, அளவோடு பொறுமையாக சாப்பிட்டு எழுந்திரிச்சோம் அப்படின்னா உள்ள நம்முடைய உடல் உறுப்புகள் செய்ய வேண்டிய வேலையை நாமளே செஞ்சு பாதி அனுப்பிச்சிட்ட மாதிரி. புரியுதா? அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து உண்டி முதற்றே உலகு. மீதூன் விரும்பேல். அடுத்து தனிமரம் தோப்பாகாது. மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை. இதெல்லாம் ஈஸி தான், பார்த்துக்கோங்க. ஆழம் தெரியாமல் காலை விடாதே. ஆளில்லா ஊருக்கு இழுப்பை பூ சறுக்கை. சரி, ஆலை இல்லை அப்படின்னா சர்க்கரை கொடுக்குறது, இந்த ஆலை இல்லை அப்படின்னா இழுப்பை பூ சர்க்கரையா அப்படின்ற மாதிரி. புளியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டார் போல. கோபம் குலத்தை கெடுக்கும். கோபம் வந்துச்சுன்னா அழிச்சிடும், எல்லாத்தையும் அழிச்சிடும். புரியுதா? பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுவது போல. பிள்ளையும் கிட்டி விட்டு அவங்களே ஒரு விஷயத்தை அவங்களே பண்ணிவிட்டு தெரியாத மாதிரி அவங்களே சரி செய்கிற மாதிரி நம்ம கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. புரியுதா? அப்போ கல்பிட்டு அங்கே இருப்பாங்க, நம்மளுக்கு கூடவே தான் இருப்பாங்க. தொழுத கையுள் படை ஒடுங்கும். தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும். அதுக்கடுத்து நகமும் சதையும் போல. நிழலில் நறுமை வெயிலில் தெரியும்.
ஆமாம், ஒரு நிழலோடைய அருமை வெயிலில் போகும்போது தான் நம்மளுக்கு தெரியும். அடுத்து ஒற்றுமையே வலிமை, நெருப்பில்லாமல் புகையாது. அடுத்து வல்லான் வகுத்ததே வாய்க்கால். வல்லான்னா யார்? வலிமையுடையவன், சரியா, சிறந்தவன். அடுத்து கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும். உழைப்பின்றி ஊதியம் இல்லை. பதறிய காரியம் பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவோம். பதறிய காரியம் சிதறிவிடும். புரியுதா? அப்படி சொல்லுவோம் நம்ம. அறிவே ஆற்றல். தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மமும். தனக்கு போக தான் தானமும் தர்மம் அப்படின்னு சொல்லுவோம். பேராசை பெருநஷ்டம். அடுத்து முல்லை முள்ளால் எடு சொல்லுமா? ஸோ ஓகே, இது எல்லாமே அழகாக காப்பி பண்ணிக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஏன் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சார் இதெல்லாம் வந்து ஓகே கேட்டாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னா பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடிட்ட இடத்துல கேட்கலாம். இப்போ பாருங்கள், முல்லை முள்ளால் எடு, இந்த இடத்துல ஒரு கோடிட்ட இடம் கொடுத்துருவாங்க. ஸோ இது ஈஸியாக இருக்குது. இதை ஓகே, இதை போட்டுருவீங்க. ஒரு முக்கியமான ஒரு கொடுத்து நம்மளுக்கு தெரியாது ரொம்ப கஷ்டமான ஒன்று கொடுத்து பழமொழியிலே ஒரு சிலது நிறைய பேர் படிக்காமல் வருவீங்க. ஸோ அதில் கொஷின் கேட்பாங்க. புரியுதா? குறைகுடம் கூத்தாடும், பணம் பத்தும் செய்யும், பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. இப்படி தான் இருக்குது இந்த காலகட்டம். புரியுதா? பணம் இருக்கிறவங்க தான் பெரிய ஆளுன்ற மாதிரியும், நீங்கள் என்ன தான் ஒரு சிறந்த குணத்தோடு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏழ்மையாக இருந்தீங்கன்னா உங்களை பெருசாக யாரும் மதிக்க மாட்டாங்க. ஒரு விசேஷத்துக்கு போனீங்கன்னா கூட மதிக்க மாட்டாங்க. அதான் உண்மை, சரியா? புளி பசித்தாலும் புள்ளை தின்னாது. ஓகேப்பா, அடுத்து பாருங்கள், வருமுன் காப்பதே சிறந்தது, முயற்சி திருவினையாக்கும். ஸோ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக திருவினையாக்கும். ஒரு நல்ல மரியாதைக்குரிய ஒரு செயல், ஒரு சிறப்புன்றது உங்களுக்கு எட்டும், சரியா? முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா? அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். ஸோ செய்ய வேண்டிய செயலை செய்யுங்க, எல்லாம் நடக்கும், சரியா? யானைக்கும் பானைக்கும் சரி, அதுக்கு இதுக்கும் சரியாக போச்சு அப்படின்னு சொல்கிறது. செய்யும் தொழிலே தெய்வம், இதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு பழமொழி, சரியா? ஸோ செய்யும் தொழிலே தெய்வம். தெய்வம்ன்றது நம்ம சாமி கும்பிட்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ நமக்கு மேலே வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, நாம் செய்யக்கூடிய செயல் தான் நம்ம தெய்வம் நினச்சி போட்டணும், பண்ணணும், சரியா? அதான் நம்மளுக்கு கை கொடுக்கும். உழைப்பின்றி ஊதியம் இல்லை. ஆமாம், உழைப்பு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது. உழைப்பு இல்லாமல் நம்ம பெரிய ஆளாக வரணும்னா வர முடியுமா? வர முடியாது, சரியா? வீட்டில் எலி வெளியில் புலி. இல்லையா? நிறைய பேர் வீட்டில் எலியாக இருப்பாங்க. ஒய்ஃப்கோ இல்லை ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறது, ஹஸ்பண்டுக்கோ என்ன சொல்கிறது, எலியாக இருப்பாங்க. வெளியில் போனால் புலியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான், புரியுதா? அதாவது தோல்வியே வெற்றிக்கு அடிப்படை. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். காற்றுள்ள போதே துற்றிக்கொள். பழக பழக பாலும் பிடிக்கும். அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். புரியுதா? பழக பாலையும் பிடிக்காமனா ஒன்றும் கிடையாது. ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது பழகிடும், சரியா? அதான் ஒரு விஷயம். அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும், பொறுத்து கொள்ளும், சரியா? அடுத்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சிறு திரும்பும் பல்குத்தவும். இது எனக்கு வேண்டாம், இது கண்டிப்பாக யூஸ் ஆகான்னு சொல்லி தூக்கி போடக்கூடாது. அதாவது அதனால் யூஸ் இருக்குது, நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சால் கூட எடுத்து வைக்கணும், கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுக்கு யூஸ் ஆகும், புரியுதா? அடுத்து பாருங்கள், மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை, எல்லாமே வந்து பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது, புரியுதா? ஸோ அதை பார்த்துக்குவோம். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. குறைக்கின்ற நாய் கடிக்காது. காலத்தை கடமை செய். சரியான காலத்தில் சரியான நேரத்தில் உங்களுடைய கடமை என்னவோ செய்யுங்க. பலனை எதிர்பார்க்காம செய்யுமல் பலனே கிடைக்கும், சரியா? தன் கையே தனக்கு உதவி. வாழ விடு. உன்னை போல பிறரையும் நேசி. உன்னை எப்படி நீ பார்த்துக்கிறியோ, உன் மேலே நீ எப்படி அன்பு கொள்கிறியோ, ஃபஸ்ட் நீ உன்னை நீ யோசிக்கிறதுல உன்னை நீ நேசிக்கணும். உன்னை நீ லவ் பண்ணால் தான் மற்றவனை நீ லவ் பண்ணுற எண்ணம் உனக்கு வரும், புரியுதா? அன்பு அப்படிப்பட்டது. அப்போது உன்னை போல பிறரையும் நேசி. உன்னை எப்படி நீ பார்த்துக்கிறியோ அதே போல் தான் மற்றவங்க நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே அந்த ஒரு குணம் வந்துச்சுனாவே போதும், யார் மேலேயும் கோவப்பட மாட்டீங்க, புரியுதா? ஸோ எல்லாரும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, எல்லாரும் நம்மளுக்கு வேண்டியவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் உங்களுக்கு வரும், சரியா? ஒழுக்கம் உயர்வை தரும். நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும், சரியா? செய்வனை திறந்து செய். எதை செஞ்சாலும் சரி, செய்யாமல் கூட விட்டுரு, அதுக்காக, சரியா? செய்யாமல் கூட இருக்க வேண்டாம், நீங்கள் செய்யவே வேண்டாம், அதுக்காக செய்யாமல் இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரி, நம்ம சொல்ல முடியாது, அவ்வப்பொழுதை காட்டிலும் தவப்பொழுது நல்லதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான், புரியுதா? ஸோ சும்மா இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று செய்யணும், ஆனால் செய்யக்கூடிய விஷயத்த திருந்து செய்யணும், சரியாக செய்யணும், புரியுதா? ஓகே, அதான் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாளில் 50 பேஜ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறக்குறையாக படிக்கிறது வேறு, நான் ஒரு நாளில் 5 பேஜ் படித்தாலும் திருத்தமாக படிக்கிறேன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அதான் செய்வன திருந்த செய், அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதை எடுத்து பாருங்கள், ஒழுக்கம் உயர்வை தரும். நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும். நம்ம அப்படியே முதல் கோளல் முற்றிலும் கோளல் பார்த்தோம் இல்லையா? அதே போல் நல்ல தொடக்கம், முதல் தொடக்கம் நல்லதாக தரும், சரியா? நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும். ஃபஸ்ட்டே நல்லதாக தொடங்கணும் அப்படின்னா உங்களுடைய முடிவும் நல்லதாக தான் இருக்கும். செய்வனை திறந்து செய். சிந்தித்து செயல்படு. இக்கரைக்கு அக்கறை பச்சை, அதை பார்த்துட்டோம். காற்றுள்ள போதே தோன்றிக்கொள். நெல் வகையை எண்ணினாலும் பல் வகையை எண்ண முடியாது. ஸோ பல்லுன்றது பாடலுடைய வகையை பார்த்துருப்போம் இல்லையா? அதுதான். அப்போ நெல் வகையை காட்டிலும் பல் வகை நிறைய இருக்கடா அப்படின்ற ஒரு பொருளை குறிக்குது. திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நல்ல செயலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லதே கிடைக்கும், தீய செயல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கே அந்த தீமைன்றது வரும். எப்படி ஒரு திணையை விதைத்தவன்
அவன் அந்த திணையை அவனே அறுப்பானோ அதே போல தான் நம்ம செய்யக்கூடிய வினையும் சரி. அது சரியாக இருந்ததுன்னா நல்லதாக இருந்தாலும் நல்லது கிடைக்கும், தவறாக இருந்தாலும் நம்மளுக்கே திரும்ப தவறுன்றதை வரும். சரியா பார்த்துக்குவோம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. நம்ம என்ன தான் வந்து நம்ம இப்போ சுற்றம் சொல்லும்போது என்னது உறவினர்கள், நம்முடைய உறவினர்கள் என்ன தான் நம்மளுக்கு கெடுதல் செஞ்சு ஒரு சின்ன ஒரு தவறு செஞ்சிட்டாலும் வேணாம், இதுக்கப்புறம் உறவே வேணாம்னு ஒதுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம குற்றம் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உறவினர்களே எல்லாம் போயிடுவாங்க. உறவுன்றது என்னது, நம்மளுக்கு என்னது வாழ்க்கையில் உறவுன்றது வேணும் இல்லையா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குற்றங்கள் சின்ன சின்ன குற்றங்கள் இருந்தாலும் அதை பொறுத்து நம்ம என்னது ஒரு அனுசரித்து போனோம் அப்படின்னா தான் அந்த சுற்றம்ன்றது அந்த நட்புன்றது உறவுன்றது கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். புரியுதா? அப்போ குறையை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு யாருமே நம்ம நண்பர்கள் கூட நம்மளுக்கு உறவினராக இருக்க முடியாது, நட்பு கொள்ள முடியாது. புரியுதா? அப்போ குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. எறும்புற கல்லுந்தெய்யம் ஊழி பெயரினம் தாம் பெயரார். புரியுதா? ஸோ அந்த ஊழி பெயரினம் தாம் பெயரார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஊழி பெயரினம், ஊழினா நம்ம ஆடி என்ன பார்த்துறோம், நெடுங்காலம் பார்த்துறோமா? அப்போ ஊழி பெயரினம் நெடுங்காலம், காலமாக என்னதான் காலமே கடந்தாலும் காலங்காலமாக எவ்வளோ காலங்கள் போனாலும் தாம் பெயரார் அப்படின்னா சான்றோர்கள் தங்களுடைய தன்மையை பண்பை அந்த சிறந்த பண்பை மாற்றிக்க மாட்டாங்க. புரியுதா? அதுதான் ஊழி பெயரினம் தாம் பெரியார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கேட்கலாம். புரியுதா? இப்போ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் மாட்டுவீங்க இல்லையா? எப்படி கேட்பாங்க பாருங்க, இந்த டேஷ் கொடுத்துருவாங்க, டேஷ் பெயரினம் தாம் பெரியார் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ இதை படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல ஊழின்றது வருண்டா அப்படின்றது தெரியும். ஏன்னா 4 ஆப்ஷன் இருக்கும், அந்த 4 ஆப்ஷனில் ஊழின்றது ஒன்று இருக்கும். அப்போ ஊழி தான் சரியான விடை, அது தெரியணும். புரியுதா? இல்லை ஊழி பெயரினம் தாம் டேஷ் அப்படின்னு கொடுத்துருவாங்க, பெயரார். புரியுதா? அப்படின்றத ஆன்சர் தெரிஞ்சதான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ பழமொழிகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பொருள் ரொம்ப முக்கியம், பழமொழியும் ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி கொடிட்ட இடம் கேட்கலாம், பொருளின் அடிப்படையில் கொஸ்டின் கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. சரியாமா? ஸோ அழகாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய பழமொழிகள். ஸோ இது சார்ந்தும் இது இல்லாமையும் ஒரு சிலது இன்னும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நம்ம டெய்லி லைஃப்பில் கூட கேள்விப்பட்டிருக்கலாம். சரியா? ஸோ எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க, என்ன சொல்லுது, கொண்டவன் திறமை இருந்தால் குப்பையடி சண்டை பிடிக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பழமொழிகள் தான். அதெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் இல்லையன்றதுக்காக அப்போ வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்களா அப்படின்லாம் கிடையாது. நிறைய இருக்குது. இதில் நம்ம ஸ்கூல் புக்ஸில் பார்க்காத மேக்ஸிமம் இதெல்லாம் தான் கேட்பாங்க. ஆனால் இது இல்லாத ஒரு சில பழமொழிகளும் இருக்குது. புரியுதா? எங்கேயாவது தெரிஞ்சிங்க படிச்சிங்க அப்படின்னா அதையும் மேக்ஸிமம் உங்களோட நோட்ஸில் உங்களுடைய செல்ஃப் ஸ்டடியில் அப்டேட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ கொண்டவன் திறமை இருந்தாலும் குப்பையடி சண்டை பிடிக்கலாம் ஒன்றும் கிடையாது. கொண்டவன்னா யார்? கட்டிட்டு வந்த கணவன். ஸோ கணவன் திறமையாக இருந்தான் அப்படின்னா ஒரு பெண் குப்பை எறினது, குப்பைன்றது அடுத்தனுடைய மனை. புரியுதா? அடுத்தனுடைய மனை வீடு, அவங்க வீடு ஏறி கூட போய் சண்டை பிடிக்கலாம். ஏன்னா அவனுடைய கணவன் ரொம்ப திறமையானவன், எந்த பிரச்சனை வந்தாலும் இவன் சமாளிப்பான். புரியுதா? அதனுடைய பொருள் குறிக்கும். ஸோ ஓகேம்மா. ஸோ பழமொழிகள் அழகாக பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக கிளாஸ் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். ஸோ அதே போல் நம்ம யூனிட் 5 பொறுத்த வரைக்கும், அழகு 5 பொறுத்த வரைக்கும் மரபு தொடரை பார்த்தாச்சு, ஓமை தொடரும் பார்த்தாச்சு, பழமொழிகளும் பார்த்தாச்சு. அதே போல் இன்னும் திருக்குறள் டாப்பிக்லாம் அந்த மென்னிங் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நான் நோட்ஸ் எடுத்துட்டேன், 1 by 1 நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். புரியுதா? அதே போல் அழகு 7 பொறுத்த வரைக்கும் இல்லை தமிழ் மொழியின் சிறப்பு, அந்த தோற்றம் சிறப்பு, அதே போல் திராவிட மொழிகள், இந்த ஒரு கான்செப்ட் தான் மீதி இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் எடுத்து போட்டுருவோம். ஃபியூச்சரில் யாராவது அந்த கிளாஸ் பார்க்குறீங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்டும் இருப்போம், அதை பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ ஓகேம்மா. மறுபடியும் நம்ம இன்னொரு கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கோட நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அண்டில் தன்ஸ் பாய் ஃப்ரம் பிரபாகரன் ஃப்ரம் பிரபாகரன் அகாடமி. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.